எல்லா அரசியல் தலைவர்களும் யோக்கியமானவர்களா? நம்ம தமிழ்நாட்டு அரசியலை பொறுத்தவரை நமக்கு 4 தலைவர்கள் தான் இருக்கிறாங்க. 3 தலைவர்கள் முன்னிருந்தே இருக்கிறாங்க. இப்போ ஒருத்தர் ரீசெண்டா வந்திருக்கிறாரு. அதுல ஒருத்தர் அவர் குடும்பத்துக்காக மட்டுமே அவரு உழைச்சிட்டு இருக்கிறாரு. இன்னொருத்தர் மேல இருக்கிறவருடைய சொல் பேச்சு கேட்டு நடந்துட்டு இருக்கிறாரு. இன்னொருத்தவர் கல்யாணத்துக்கு முன்னால லவ் பண்ணிட்டு இருந்தாரு அப்படின்னும், இப்ப வந்தவர் கல்யாணத்துக்கு அப்புறமும் லவ் பண்ணிட்டு சுத்திட்டு இருக்கிறாரு அப்படின்னும் ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள் இருக்கு. அண்ணா, நீங்க கல்யாணத்துக்கு முன்னாடி லவ் பண்ணீங்க, அதுக்கப்புறம் உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு? இல்ல கல்யாணம் ஆயிடுச்சு. கல்யாணம் 2 குழந்தை. அதுக்கப்புறம் தான் லவ் பண்ணேன். அதுக்கப்புறம் இன்னொருத்தருங்களா? ஸோ எல்லோரும் மேலையும் ஏதாவது ஒரு குற்றச்சாட்டு அப்படிங்கிறது இருக்கு. அதையும் தாண்டி அவங்கனால ஒரு நல்ல ஒரு கவர்மெண்ட்டை பில்ட் பண்ண முடியுமா அப்படிங்கிறத நாம இங்க பார்க்கணும். இவர்கிட்ட எந்த ஒரு பாலிசியுமே இல்லை, இருந்தாலும் இவர் எனக்கு பிடிக்கும். தூய சக்தி டிவிகேவுக்கும் தீய சக்தி டிஎம்கேவுக்கும் தான் போட்டியே. இவர்கிட்ட பாலிசிஸ் நல்லாவே இருக்கு. தொடக்க கல்வி முதல் ஆராய்ச்சி கல்வி வரை என் பிள்ளைக்கு தரமா கொடுத்துரு, இலவசமா கொடுத்துரு. பாதி வருமானம் தேவைப்படாது, அவங்க பாதி மிச்சம். இருந்தாலும் இவர் எனக்கு பிடிக்காது அப்படின்னு யோசிக்காம யாரு வந்தா உண்மையாலுமே தமிழ்நாட்டுல ரியல் சேஞ்ச் நடக்கும் அப்படிங்கிறவருடைய பேரை கமெண்ட் பண்ணுங்க. அவருக்கு நீங்க ஓட் பண்ணுங்க.